பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆறுதல் மாறும் நிகழ்ச்சியில் வார்த்தைகளை கவனிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வான பூமி எல்லாம் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவது இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவ சமூகத்தில் உங்களுடைய உயர்வு இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுடைய ஆனந்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் பாவ மன்னிப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் பரிசுத்தம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. தேவ சமூகத்தில் உள்ள எல்லா வாழ்க்கையுடைய உயர்வை, எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறார். அவர் சத்தியத்தோடும் நீதியோடும் அவர் நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்பட போகிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. விசுவாசம் தேவை. விசுவாசம் உள்ளவராய் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசம் அதிகரிக்கட்டும். இது கிருபையின் காலம். இந்த நாட்களில் ஆண்டவர் கிருபையின்படி பலன் கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் கிருபையின்படி பலன் கொடுக்காமல் கிரியையின்படி பலன் கொடுக்கிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். ஐயா, இயேசு என்னை ரட்சித்தார், இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார், நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு பரலோக நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் தடுமாறிடக்கூடாது. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பிள்ளைகள் என்னிடத்தில் கொண்டு வா, அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தார். விழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தர் மகிமை மேல் உதித்தது. இந்த வாக்குத்தத்த வாழ்க்கை நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God be with you. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் தம்பிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் நடத்துகிற ஆறுதலும் மாறுதலும் என்கிற டிவி நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகிமை டிவியில தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து வர்றீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவர் அன்பு தம்பி மூலமா உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதித்து வருகிறதை அறிந்து ஆண்டவரை நான் துதிக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறவர், மாறுதலை உண்டாக்குகிறவர். 2 கொரிந்தியர் 1:3 அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் ஆறுதலை கொடுக்கிற தேவன். இந்த ஆறுதலை நமக்கு எப்படி தருகிறார்? ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த ஆறுதலை தருகிறார். யோவான் 14:16 வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று இயேசு சொன்னார். தேற்றரவாளன் என்று சொன்னால் கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர், தேற்றுகிறவர் என்று அர்த்தம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரம் அல்ல, மாற்றத்தை நமக்குள்ளே தருகிறவர். அப்போஸ்தலர் 1:8 அவர் பலன் கொடுத்து சாட்சிகளாய் மாற்றுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, தேவ ஊழியர்களை கொண்டு ஆறுதல் படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஊழியர்களை ஆவியினால் அபிஷேகம் பண்ணி அவர்கள் மூலமாய் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறார், நமக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குகிறார். அதுதான் அருமையான தம்பி ஜோயல் நேசராஜை கர்த்தர் பயன்படுத்தி உங்களோடு ஆண்டவர் ஆறுதலாய் பேசுகிறார். அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது அல்லவா? அதற்காக ஸ்தோத்திரம். அவன் நடத்துகிற இந்த டிவி நிகழ்ச்சிக்காக தேவனை துதித்து 100 நிகழ்ச்சிகள் இல்லை அதை கடந்து தொடர்ந்து உங்களோடு அவங்க பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அருமையான இந்த ஊழியத்தை செய்கிற தம்பியை நான் வாழ்த்துகிறேன்.
இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுகிற உங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்தவும், உங்களுக்குள்ளே ஒரு மாறுதலை ஆவியானவர் கொண்டு வந்து உங்களை சாட்சிகளாய் நிறுத்தவும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க, கர்த்தர் கொடுக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்க இடம் கொடுங்க. உங்களை சாட்சிகளாய் நிறுத்தி உங்களிலே மகிமைப்படுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. தகப்பனே, இந்த ஆறுதலும் மாறுதலும் என்கிற நிகழ்ச்சிக்காக நன்றி. அருமை தம்பி ஜோயலை நீர் அதில் பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். 100 நிகழ்ச்சிக்கு மேலாக தொடர்ந்து ஜனங்களை சந்திக்க இந்த மகனை பயன்படுத்தி வருகிறதற்காய் நன்றி. இதிலும் பெரிதானவளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இதிலும் பெரிய காரியத்தை இந்த ஊழியத்தில் நிறைவேற்றி உம்முடைய மகிமை விளங்க பண்ணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்குள்ள ஆவியான ஒரு மாற்றத்தை கொண்டு சாட்சியாக நிறுத்தி அருளும். ஒரு எழுப்புதலுக்கு சாட்சியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறுத்தி உம்முடைய மகிமையை அவர்கள் மூலமாய் விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.